ஆழிப்பேரலை வெளிப்படுத்திய தொன்மைச் சுவடு. சாளுவன் குப்பம். முருகன் கோயில் சுனாமி வெளிப்படுத்திய ரகசியம். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் தமிழகத்தை சுனாமி என்னும் ஆழிப்பேரலை தாக்கியது. அந்தப் பேரழிவின் போது மாமல்லபுரத்தை அடுத்த சாளுவன் குப்பம் என்ற சிற்றூரில் அதுவரை மண்ணில் புதைந்திருந்த பாறை ஒன்று வெளியே தெரிந்தது. அதில் காணப்பட்ட கல்வெட்டே தொல்லியல் துறையின் மாபெரும் கண்டுபிடிப்புக்கு வழிகாட்டியாக அமைந்தது. அகழாய்வும் கண்டுபிடிப்புகளும் பொ.யு. 935ஆம் ஆண்டைச் சார்ந்த இராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனின் அக்கல்வெட்டு முருகன் கோயிலுக்கு விளக்கெரிக்க தங்கம் வழங்கியதைப் பற்றிக் கூறியது. இந்த தகவலைக் கொண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையினர் அந்த இடத்தில் பல்லவர் காலக் கோயில் இருந்திருக்கலாம் என கணித்து அருகே இருந்த மேடான பகுதியில் ஆய்வைத் துவங்கினர். முதலில் காசுகள், மண்பாண்டத் துண்டுகள், உடைந்த சுடுமண் உருவத் துண்டுகள், பித்தளை விளக்கு ஆகியவை கிடைத்து ஆய்வாளர்களுக்கு நம்பிக்கையூட்டின. தொடர்ந்து நடந்த அகழாய்வில் 9ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த கற்தளம், சிதைந்த விமானத்தின் கற்கள் மற்றும் பல கல்வெட்டுகளுடன் கூடிய தூண்கள் வெளிப்பட்டு பல்லவர் காலக் கோயிலின் இருப்பை முழுமையாக உறுதி செய்தன. 7 பகோடாக்கள், கோபுரங்கள். மர்மம். ஒரு காலத்தில் மாமல்லபுரத்தின் கடற்கரையில் அழகான 7 கோபுரங்கள், பகோடாக்கள் இருந்தன என்ற வரலாற்றுச் செவிவழிச் செய்திகள் உண்டு. அழகான கற்பனை கதை என்று கருதப்பட்ட இந்த மாமல்லபுரத்தின் 7 பகோடாக்கள் வரிசையில் இக்கோயிலும் கடற்கரை கோயிலுக்கு அருகில் சுனாமியின் போது தென்பட்ட மற்றொரு கோயிலும் இருந்திருக்கலாமோ என்று தற்போது எண்ணத் தோன்றுகிறது. கல்வெட்டுகள் கூறும் வரலாற்று உண்மைகள். இக்கோயிலில் கிடைத்த தூண்களில் உள்ள கல்வெட்டுகள் அன்றைய சமூக, பொருளாதார மற்றும் நிர்வாக நிலையை தெளிவாகக் காட்டுகின்றன. ஒரு தூணில் உள்ள பொ.யு. 858ஆம் ஆண்டு கல்வெட்டு மாமல்லபுரத்தைச் சேர்ந்த கீரார் பிரியன் என்பவர் 10 கழஞ்சு தங்கத்தை கோயிலுக்குக் கொடுத்து அதன் வட்டியிலிருந்து கார்த்திகை மாதத்தில் திருவிழா கொண்டாட ஊரார் மற்றும் சபையாரை கேட்டுக்கொண்டதை குறிப்பிடுகிறது. மற்றொரு தூணில் 813ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு காணப்படுகிறது. அதன்படி மணியூர், திருவள்ளூர் அருகிலுள்ள தற்போதைய மணையூர் சாண்டில்ய கோத்திரம் ஸ்ரீகம்பட்டார் மனைவி வசந்தனார் என்ற பிராமணப் பெண்மணி வட்டியிலிருந்து விளக்கெரிக்க 16 கழஞ்சி பொன் கொடுத்தது தெரியவருகிறது. 3வது தூணில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் கல்வெட்டும் மேலும் பல்லவ மன்னர்களான 1ஆம் தந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மன் உள்ளிட்டோரின் காலத்துத் தடயங்களும் காணப்படுகின்றன. அக்காலத்திலேயே ஊர் தேவைகளை கவனிக்கவும் கோயில் நிர்வாகத்தை நிர்வகிக்கவும் சபை என்ற அமைப்பு இருந்திருக்கிறது என்பதும் அவை மிகவும் திறம்படச் செயல்பட்டிருக்கின்றன என்பதும் இக்கல்வெட்டுகளிலிருந்து நமக்கு தெளிவாகத் தெரிகிறது. மண்ணுக்குள் பல நூற்றாண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை இயற்கை தன் ஆழிப்பேரலையின் மூலம் நமக்கு மீண்டும் அளித்துள்ளது. தமிழர்களின் தொன்மைக்கும் நேர்த்தியான நிர்வாக மரபிற்கும் சாளுவன் குப்பம் முருகன் கோயில் ஒரு மிகச்சிறந்த சான்றாகும்.